பேசலாம். திரு மதிவாணன், சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடக்கல. மாறா ஆளுங்கட்சி அமைச்சர்கள் உறுப்பினர்களே தனிமனித வெறுப்புகளை காழ்ப்புகளை வெளிப்படுத்தும் விதமாக தொடர்ந்து கருத்துக்களை பேசுவது என்பது சரியான அணுகுமுறையா? இந்த சட்டமன்றம் காம்போசிஷனை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 100க்கும் மேற்பட்டவர்கள் முதல் தடவையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்று இந்த அவை நடவடிக்கைகளிலே கலந்து கொள்கிறார். அமைச்சர்கள் உட்பட அநேகமாக செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து அனைவருமே புதியவர்கள் இந்த நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு. ஆகவே அவர்கள் ஒரு சில தவறுகள் செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் நியாயப்படுத்தல, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர் பொறுப்புகளை வகித்தவர்கள், நீண்ட அனுபவம் வாய்ந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க நடந்துகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன். ஒரு அமைச்சரை எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் அல்லது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அவரை மாண்புமிகு அமைச்சர் அவர்களே தான் கூப்பிடணும். வேற வழி கிடையாதுங்க. அது சின்ன வயசா இருக்கலாம் அல்லது அனுபவம் குறைந்தவராக இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு அடைமொழி வச்சு எதிர்கட்சி தலைவர் துணை முதல்வராக ஒரு 5 வருஷம் இருந்தவரே திரு விஜயநிதியே ஒரு பெயரை வச்சு கூப்பிடுறாரு. நான் அதை சொல்ல விரும்பல. இப்ப யார் இந்த பிரச்சனைக்கு அதுதான் செந்தில் பேசும்போது குறிப்பிட்டார். அது எதற்கான எதிர்வினை அப்படின்னு. முதல்ல மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பேசும்போது அவர் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி குறிப்பிட்டதற்கான எதிர்வினையாகத்தான் அவர் அதை பயன்படுத்தினார். சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார், புரிய வைக்கிறது. அதாவதுங்க, எதிர்கட்சி தலைவருக்கு பொறுப்பு அதிகம் இருக்குங்க. அமைச்சர்களுக்கு அதாவது ஒரு புதிய அமைச்சர் அவர் சில தவறுகள் செய்திட்டாலும் அவரை சரி பண்ண தவிர இவர் எதிர் வாதம் செய்வது போல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உடனே அவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு. இல்ல திரு மதிவாணன், ரொம்ப பர்பசிவா அமைச்சர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை குறிப்பிட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு எதிர்வினையை ஆற்றக்கூடாது, மாறா நீங்க சொல்வது தவறு அப்படின்னு உறுப்பினர்கள் சொல்லணுமா? ஈவன் சபாநாயகரும் அது சொல்றாருல்ல, அது பயன்படுத்த கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்றாருல்ல. இங்க சொல்றது எதிர்கட்சி தலைவருடைய நடவடிக்கைகள் தான், அவருடைய பேச்சுக்கள் தான். ஏன்னா அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியா இருக்காரு, ஒரு முன்னாள் துணை முதல்வரா இருக்காரு. இப்போதைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு அமைச்சருக்கு உள்ள அந்தஸ்து உள்ளவர். அவரு சரியா நடந்துகிட்டாதான் அவங்க கட்சியில இருக்கிறவங்க அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னா, இப்ப கார் கொடுக்கிற பிரச்சனையை பத்தி இங்க சொன்னாரு. ஆனா பஞ்சாயத்து சேர்மன்களுக்கெல்லாம் திரு கருணாநிதி அவர்கள் காலத்துல கார் கொடுத்திருக்காங்க. பொது வேலை செய்யறவங்களுக்கு கார் என்பது இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. அது ஒரு லக்ஸுரி கிடையாதுங்க. கார் என்பது ஒரு லக்ஸுரி இல்ல. ஆனா அதுல கூட நான் என்ன இதுவரைக்கும் அதை யாரும் லக்ஸுரினோ கொடுக்க கூடாதுன்னோ யாருமே சொல்லலையே. எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. அதாவது இதை இலவசமாகவோ விலை இல்லாமலோ கொடுக்க கூடாது. அதே போல தேவையுள்ளவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும். இப்ப சில பேர் 2 கார் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜே பேசுறாரு, என்கிட்ட 2 கார் இருக்கு, இனோவா காரா கொடுத்தா 4 கார் இருக்குன்னாரு. நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு இந்த அரசாங்கமே ஒயிட் பேப்பர்ல சொல்லி இருக்காங்க. அப்ப செலவுகளை குறைக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள கடமையில் உள்ள ஒரு ஆட்சி இது மாதிரி எல்லோருக்கும் என்று அறிவித்திருப்பதை தவறு என்று நான் கருதுகிறேன். அதே போல ஃப்ரீயாக கொடுக்க கூடாது. இதுக்கு முன்னால அவங்க நிலைமை எப்படியோ, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ₹1,00,000 மேல சம்பளம், 3 லட்சம் சார், 3,05,000 சம்பளம். ஆகவே அவர்களுக்கு 5 வருஷம் பீரியட் இருக்கு. இந்த 5 வருஷத்துல ஈவன் 0% இன்ட்ரெஸ்ட் போட்டாவது இஎம்ஐ மூலமாக அவர்களுக்கு அந்த 5 வருஷம் முடிஞ்சா அந்த காரை சொந்தமாகற மாதிரி அண்ணனமே தவிர அரசாங்க நிதியிலிருந்து அவங்களுக்கு கிராண்ட் மாதிரி கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது அநேகமாக முதல்வர் அவர்கள் பரிசீலித்து இந்த விமர்சனங்களை எல்லாம் பார்த்து அவர் அதை முடிவெடுப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா,
இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் ரொம்ப இளைஞர், அநேகமா கேபினெட்லயே இளைஞர் நினைக்கிறேன், ஒரு ரமேஷ். அவரு பல விஷயங்கள் பேசுறாரு. ஆனா அதுக்கு பதில் கொடுக்கிற ரீதியில பேசுற திமுகவின் முன்னாள் அமைச்சர் கே சேகர் பாபு அவரு என்ன பேசுறாருங்க? அதாவது இவர் சொல்ற தகவல்களை எல்லாம் மாற்றி மாற்றி சொல்றாரு. நமக்கு நேரையில இல்ல. இன்னைக்கு சபாநாயகருக்கு உண்மையிலே நாம எல்லாம் நன்றி சொன்னாங்க. இதுக்கு முன்னால மாதிரி இல்லாம எடிட்டட் வெர்ஷனை காட்டிட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமான செய்திகளை மட்டும் மக்கள் பார்க்க அந்த மாதிரி எல்லாம் அதுவே சிக்கலா மாறி இருக்கு சார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் பொதுவெளியில காணொளிகளாக இருக்கு அப்படிங்கறதே சிக்கலா இருக்கு. அது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுப்போம்னு சபாநாயகரும் சொல்லியிருக்கிறார். ஆமா, அது சபாநாயகரை பொறுத்தவரையில எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் நேர்மையாக, நடுநிலைமையாக, ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சார்பு இல்லாம அவர் செய்யறாரு. அதனாலதான் அமைச்சர்கள் பேசினா கூட அதை அவர் சில விஷயத்தை அப்செக்ட் பண்றாரு அவை குறிப்புல இருந்து. நான் ஆளும் தரப்புல எனக்கு ஒரு சங்கடம் என்னன்னா, இப்ப எதிர்கட்சி தலைவர் ஒரு அமைச்சர் ஸ்டேட்டஸ்க்கு உள்ளவருங்க. அவரு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அமைச்சர்கள் அவர் பேச்சை குறுக்கிடுறது என்பது சரியல்ல. இதை ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மிகச்சரியாக சபாநாயகர் கிட்ட சொன்னாரு. எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்களேன், பேசின பிறகு அமைச்சர்கள் பதில் சொல்லுங்களேன். எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிப்பாரு, 2-3 அமைச்சர்கள் பட்டுன்னு எழுந்துக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை என்பதாலா அல்லது அவசரத்தனமா தெரியல. ஆக இந்த சட்டப்பேரவையில நிறைகள் பல இருக்கின்றது, குறைகள் சில இருக்கிறது. அனுபவம் காரணமாக இதெல்லாம் நடக்குது, அனுபவம் குறைவு காரணமாக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அனுபவம் எந்தெந்த விஷயங்கள்ல அனுபவசாலிகளா தங்களை காட்டுகிறாங்க, எந்தெந்த விஷயங்கள்ல அனுபவ குறைவா காட்டுகிறாங்கிறதும் கேள்வியா இருக்கு. நம்ம பேசிடுவோம். முதல் சுற்று வாதமா நான் எடுத்துக்கிறேன், பேசிடுவோம். டாக்டர் சுமந்த், இங்க தொடர்ந்து தனி மனித வெறுப்புகள் பரவலாக சட்டமன்றத்தினுடைய விவாதங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. சட்டமன்றத்துக்கு வெளியில் நடந்த அல்லது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து மிக அதிகமாக உரையாடக்கூடிய, விவாதிக்கக்கூடிய ஒரு சூழலை சட்டமன்றத்தில் ஏற்படுத்துவது அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனைகளை பெரிதா விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மறுப்பது போன்ற சூழலை ஏற்படுத்துதா? முதல்ல இதற்கு ஒரு காரணம் இந்த நேரடி ஒளிபரப்பு. ஏன்னா பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணணும்னு 2 பக்கமும் விரும்புறாங்க. மக்கள் பாக்குறாங்க. இப்ப இந்த நேரலைய வெறும் பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் இல்ல, பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும், வழக்கமா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத நபர்கள் நிறைய பேரு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க, நேரலைய. அதனால ஒரு அழுத்தம், அது என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள்ல அது சரியா போயிடும். ஏன்னா இப்பதான் புதுசா நேரலை போயிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. அதனால அவங்க எதிர் அணியை வீழ்த்துவது போல் அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்னால அது ஓவரா கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கள் நிச்சயமாக இரு தரப்பிலிருந்தும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நிச்சயமா அது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த பேச்சுக்களையும் தாண்டி அலுவலும் நடந்துகிட்டு இருக்கு, விவாதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ வெறும் இந்த பேச்சு முடிஞ்ச உடனே இப்போ பாராளுமன்றத்தில் நீங்க பாப்பீங்க 11 மணிக்கு வருவாங்க, 11:30 மணிக்குள்ள அட்ஜார்ன்